பார்க்க போகிறோன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன செஞ்சுருக்கோன்னா, உருளைக்கிழங்க நல்லா நீல வாக்கில் நறுக்கியிருக்கோம். நறுக்கிட்டு அதை வந்து கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் நல்லா தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சாச்சு. கொஞ்சம் லைட்டாக உப்பையும் போட்டு, அப்போ தான் அதில் வந்து நல்லா உப்பு பிடிக்கும். அதுக்காக அப்புறமேட்டு தண்ணியை நல்லா வடிச்சிட்டு டிஷ்யூ பேப்பர் வச்சு அதை வந்து அந்த தண்ணியெல்லாம் நல்லா அதில் தண்ணியே இல்லாமல் நல்லா உறிஞ்சி எடுக்கிறோம். இதை வந்து வெயிலையும் கூட கொஞ்சம் நேரம் காய வச்சு எடுக்கலாம். ஆனால் நம்ம இப்போது நைட் நேரம் செய்கிறனால இதை என்ன பண்ணிடுறோம், டிஷ்யூ பேப்பரில் வச்சு அது நல்லா ஒரு ஈரம் கூட இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துக்கணும். நல்லா டைட்டாக வச்சு தொடச்சி எடுத்துக்கிட்டோன்னா தான் எண்ணெய் ரொம்ப குடிக்காமல் இருக்கும். அதே மாதிரி நம்ம எண்ணெயில் போட்டு வறுக்கையில் நல்லா கிரிப்ஸியாகவும் வரும். இப்போ என்ன பண்ணிடலாம், எண்ணெயில் போட்டு அதை வறுக்க ஆரம்பித்தாச்சு. நல்லா எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு ஒரு டைம் வறுத்து எடுத்து வச்சாச்சு. ஏன்னா இது வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வந்து 2 தடவை போட்டு வறுக்கணும். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி அதை வறுத்து எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து அதையே வறுத்து எடுத்து வச்சுருந்தோம் பாருங்கள், அதுவே செகண்ட் டைம் வறுத்துட்ருக்கோம். ஏன்னா நம்ம செகண்ட் டைம் போட்டு வறுக்கையில் தான் நல்லா கிரிப்ஸியாக வரும். இந்த பாருங்கள், நல்லா கிரிப்ஸியாக வந்துருச்சு. இப்போ வந்து வறுத்து எடுத்துக்கிடுவோம். அது வந்து கொஞ்சம் வேலை ஜாஸ்தி தான். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைனா சீக்கிரமாலாம் செய்ய முடியாது. அதை ரொம்ப நேரம் வந்து நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரை வறுத்து எடுக்கணும். இப்போ நல்லா வறுத்து எடுத்தாச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். உப்பு கம்மியாகவே போடுங்க. நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கிறது வேறு உள்ளே போட்டிருக்கோம். ஏன்னா அந்த கிழங்குல உள்ளுக்குள்ளே உப்பு பிடிக்கணுன்றக்காக ஃப்ரெஞ்ச் ஃப்ரையில். இப்போ என்ன பண்ணிடுவோம், கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்குவோம். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணிடலாம், கொஞ்சமாக வந்து மிளகுத்தூள் போடுவோம். இந்த வெறும் மிளகுத்தூள், அதான் வெறும் பெப்பர் தூள், அது வந்து கொஞ்சமாக போட்டு இதை வந்து நல்லா குலுக்கி எடுத்துக்கலாம். கைப்படாமல் இப்படி நல்லா குலுக்குங்க. அது நல்லா அந்த கிரிப்ஸியாக இருக்கனால நல்லா மொறுமொறுன்னு அந்த சவுண்டு வருது. இதை நல்லா குலுக்கிடுங்க. அந்த நல்லா கலந்துட்டா தான், கை வைக்காமே கலந்துடணும். அப்போ சாப்பிட வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெஞ்ச் ஃப்ரை. பாய்.